ஆதி அப்போஸ்தல காலம் ரோம சர்க்காருடைய காலம். அந்த ரோம சர்க்காருடைய காலத்தில் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். ரோமானிய ஆதிக்கம் பெருக பெருக பல சபைகள் பிற்பாடு எழும்ப ஆரம்பித்தன. அவைகளிலே கிரேக்கர் போன்ற புறஜாதிகள் அப்படிப்பட்ட கிறிஸ்தவ சபைகளிலே இணைந்தார்கள். அப்படி இணைந்ததினாலே பெரும்பாலான சபைகளிலே பாபிலோனிய கள்ள உபதேசம் தமாசஸ் என்பவர் மூலமாய், கான்ஸ்டாண்டின் நோபிள் என்பவர் மூலமாய் பல கள்ள உபதேசங்கள் பாபிலோனியன் கல்ட்ஸ் என்று சொல்லி கிறிஸ்தவ சபையிலே உருவாகின. கிபி 538 போப்புடைய தலைமையில உலகமெங்கும் உள்ள சபைகள் செயல்பட ஆரம்பித்த போது இந்த பாபிலோனிய கள்ள உபதேசங்களை எல்லாம் அந்த போப் சட்டமாய் ஆக்கினார். உலகத்தில் உள்ள ரோமன் கத்தோலிக்க சபைகள் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணின. அது அப்படியே அதிகப்படியாய் அவர்கள் மெம்பர்கள் இருந்ததுனால அது உலகமெங்கும் பரவியது. அதிலே அந்த பாபிலோனியன் கல்ச்சிலே முக்கியமானவைகள் குழந்தை ஞானஸ்நானம், மரியாள் வணக்கம், பாவ சங்கீதனம், பிரமச்சாரித்துவம், விக்கிரக வணக்கங்கள், சிலுவை வழிபாடு, கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், பஸ்கா அதாவது குட் ஃப்ரைடே போன்ற பல புதிய காரியங்கள் எல்லாம் அவைகளிலே உருவாயின. கிபி 1517 மார்ட்டின் லூதர் என்ற ரோமன் கத்தோலிக்கிலே ஊழியராய் இருந்தவர் அந்த ரோமன் கத்தோலிக்க சபை விட்டு வெளியே வந்தார். அவர் பெயரை வைத்துதான் லூத்தரன் சபை என்று இன்றைக்கு சபை உருவாகி இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு 1534 ஆங்கிலிக்கன் சபை உருவானது, பிரிஸ்பிட்டேரியன் சபை உருவானது, மெத்தடிஸ்ட் சர்ச் உருவானது, அமெரிக்க புரொட்டஸ்டன்ட் உருவானது, பாப்டிஸ்ட் சர்ச் உருவானது, சால்வேஷன் ஆர்மி, சில்ட்ரன் ஆஃப் காட், கிறிஸ்டியன் சயின்ஸ், மர்மோன், யூனிட்டேரியன், சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, சர்ச் ஆஃப் நாசரேன், ஏஜி, யெகோவா சாட்சி, 7ஆம் நாள் சபை, ஒன்லி ஜீசஸ், புதிய எருசலேம், இசிஐ போன்ற பல புரொட்டஸ்டன்ட் சபைகள் உருவாகின. இந்த எல்லா சபைகளிலுமே எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே சொல்லப்பட்ட 6 விதமான அடிப்படை மூல உபதேசங்கள் இல்லை. 1 மனம் திரும்புதல், 2 தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், 3 சாணங்களுக்கு அடுத்த உபதேசம், 4 கைகளை வைக்குதல், 5 உயிர்த்தெழுதல், 6 நித்திய நியாய தீர்ப்பு. இந்த 6 அடிப்படை உபதேசங்களும் இல்லாத சபைகள் கிறிஸ்தவ சபைகள் இல்லை என்று நான் இன்னொரு செய்தியிலே சொல்லி இருக்கிறேன். ரோமன் கத்தோலிக்க சபையினுடைய மோசமான காரியங்களும் அப்படியே இந்த புரொட்டஸ்டன்ட் சபைகளிலும் இருந்தன. ரோமன் கத்தோலிக்க சபையிலே சொல்லிக் கொடுத்த எல்லா கெட்ட காரியங்களும் எல்லா புரொட்டஸ்டன்ட் சபைகளிலும் இருந்தன. உங்களுக்கு சொல்லுகிறேன், ஸ்தேவானுக்கு பிற்பாடு எருசலேம் கிபி 70 எருசலேம் தேவாலயம் அழிந்த பிற்பாடு அங்கே இருந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். உலகின் பல பகுதிகளில் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு பல இடங்களிலே வாழ்ந்து வந்தார்கள். இவர்களுக்குள்ளே கிபி 1905ஆம் ஆண்டு உலகத்திலே 5 இடங்களிலே ஆவியானவருடைய வல்லமை இறங்கியது. அதன் பின்தான் கிறிஸ்தவம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. அதைத்தான், அப்படிப்பட்ட உயர்வைத்தான் சிபிஎம் ஆரம்ப நாட்களிலே செய்து வந்தது. இன்றைக்கும் பெந்தகோஸ்தே சபைகள் செய்து கொண்டிருக்கின்றன. அன்றைக்கு ஆங்கிலேயர்களால் மற்ற நாட்டு மிஷினரிகளால் கிறிஸ்தவம் இந்த பூமியிலே விதைக்கப்பட்டிருந்தாலும் அவைகள் எல்லாமே கத்தோலிக்க புரொட்டஸ்டன்ட் மார்க்கங்கள் தான், பெந்தகோஸ்தே மார்க்கங்கள் அல்ல. அதிலும் ஆவிக்குரிய பெந்தகோஸ்தே மார்க்கங்கள் அல்ல. இந்த பெந்தகோஸ்தே மார்க்க சபைகளுக்குள்ளேதான் இந்த காலகட்டத்தில் சத்திய மாறுபாடு இருக்கிறது, ஜீவிய மாறுபாடுகள் இருக்கின்றன. இவைகளை நினைக்கும் பொழுதே நமக்கும் வருத்தமாய் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவரும் மிகவும் வருத்தப்படுவார். இவைகளை உலகம் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறது.
இந்த பெந்தகோஸ்தே மார்க்க சபைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்திய மாறுபாடுகள், ஜீவிய மாறுபாடுகளை உலகம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த மார்க்கங்களை அப்படி பயன்படுத்தி அழித்து விடலாமா என்று உலகத்தில் உள்ள சபைகள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த பெந்தகோஸ்தே மார்க்க சபைகள் எல்லாம் ஒன்றாயிருந்தால் வருகையிலே ஆத்மாக்களுடைய எண்ணிக்கை பெருகும். இவைகள் எல்லாமே இன்றைக்கு கத்தோலிக்க மார்க்கத்தோடும் புரொட்டஸ்டன்ட் மார்க்கங்களோடும் அதில் உள்ள ஊழியக்காரர்களோடும் கைகோர்த்தால் நியாய தீர்ப்பிலே சம்பவிப்பது பயங்கரமாயிருக்கும். ஜாக்கிரதை. இந்த தூது உங்களுக்கு எச்சரிப்புக்காய் சொல்லப்படுகிறது. நீங்கள் அப்போஸ்தலர் 2:40 படி சத்திய மாறுபாடு, ஜீவிய மாறுபாடு உள்ள யாரோடும் உங்களுக்கு தொடர்பும் ஐக்கியம் இல்லாதபடிக்கு கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி கர்த்தருடைய மூல உபதேசத்தின்படியே நடக்கிற ஆவிக்குரிய சபையாய் வாழ்ந்து அவருடைய வருகையில நாம் பரலோகம் செல்ல தயாராவோம். ஆமென். உம்மாலே நான் பெற்ற நன்மைகளை சொல்லிடவா, உம்மை போல் நண்பனில்லை உண்மையை சொல்லிடவா.